ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. அதாவது அஷ்டவீரட்டான தலத்திலே முதல் தலனம் இடமானது திருவாரூர் தியாகராஜர் ஆலயம் எல்லோருக்கும் தெரியும். இங்கே கமல மாமுனி ஜீவசமாதி, அதுவும் அநேகமாக எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது வருவோம். இங்குதான் மனுநீதி சோழன் தனது ராஜ்ய பரிபாலனத்தை நடத்தும் பொழுது ஒரு பசு கன்று மேல் அவரது ராஜாவுடைய பையன் தேரை ஓட்டி நம்ம சைக்கிளில் சுற்றுற மாதிரி சுற்றி வரும்போது அந்த பசும் குழந்தையை கன்றை அடித்து விட்டு தேரானது நிற்காமல் சென்று விட்டது. அப்படி சென்று போன பிறகு பசுமாடானது கதறி போய் அரண்மனையில் உள்ள ஒரு அலாரம் ஆராய்ச்சி மணியை ஓங்கி ஓங்கி அடிக்கும் பொழுது ராஜா விழித்து கொண்டான். என்ன சத்தம்? ஓடி வந்து பாருங்கள் என்றார். வீரர்கள் பார்க்கும் பொழுது பசுவானது ஓடியது ஒரு இடத்தில் போய் நின்றது. அங்கே தான் பெற்ற அந்த கன்றுக்குட்டியை காட்டி கதறி அழுதது. அப்படிப்பட்ட அந்த பசுவுக்கு ஒரு நீதி கொடுக்க அது கண்ணீர் வடித்ததை பார்த்த அந்த அரசன், இதற்கு தண்டனை யார் செய்தார் என்று கேட்கும்போது, ராஜா தங்களது குமாரன் தான் இதை தேர் ஓட்டினார், அவர்தான் அப்படின்னு. பரவாயில்லை, குழந்தையை தூக்கி கொண்டு வந்து இப்பொழுது அந்த தேரினுடைய சக்கரத்தில் கீழ் வையுங்கள் என்று அதிகாரமாக உத்தரவிட்டான். அப்படியே செய்தார்கள். ஆனால் தேரை ஓட்டச் சொன்னான். ஏத்து அப்படின்னு. அப்படி ஓட்டும்பொழுது என்ன ஆச்சு? அந்த தேரானது அந்த குழந்தையை கொல்லாமல், அடிக்காமல், மிதிப்படாமல், ஒரு சிறு காயம் கூடப்படாமல் தேர் ஒரு தாண்டி நின்று அன்றே கல்லாக மாறிவிட்டது. மனு நீதி தவறாமல் வாழ்ந்த இடம்தான் மனுநீதி சோழன் ஆண்ட இடமான அந்த கல் தேர் இன்று காப்பகத்தில் வைக்கப்பட்டு விட்டது. எல்லோரும் பார்வைக்கு வருகிறார்கள். பரவாயில்லை. இப்படி பல பேர் நல்ல வாழ்ந்து ஒரு வாணிபர் வியாபாரம் செய்து பெரும் தொழிலை செய்து வரும்போது காலத்தின் கோளாறாக அவருக்கு பெரிய நஷ்டங்களும் வர தொடங்கியது. இருந்தாலும் அவ்வப்பொழுது தியாகராஜர் ஆலயத்திலே கமலமாமுனியை நேரடியாக தரிசித்தாராம். அவர் தான் சித்தர் என்று கூட சொல்லாமல், இப்படியெல்லாம் வருதையா, எனது கஷ்டமாக இருக்குது, வியாபாரம் நெருக்கடியாக இருக்கணும், நீ இந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டே வா ராஜா, அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னது போல தினமும் கொஞ்சம் அவர் செய்த வியாபாரத்திலே பூவை அந்த இறைவனுக்கு வைத்து சாத்தி விட்டு சென்றார். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் கையில் மிஞ்சி இருப்பது தாமரை பூ மட்டுமே. அந்த தாமரையை வைத்து இறைவனிடம் எதுவுமே கேட்கவில்லை. நீங்கள் சொன்னது போல் செய்துவிட்டேன் என்று மனதிலே சொல்லி கொண்டு போய்விடார். இப்படி எல்லாவற்றையும் எழுந்து கடைசியில் ஒரே ஒரு தாமரை பூ தான், நாளைக்கு வியாபாரத்துக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்று அந்த ஒரு முனிவரிடம், அவர் கமலமாமுனி சித்தர் என்று தெரியாது, சொல்லிவிட்டு இதையும் வைத்து விட்டு செல்கிறேன், நாளைக்கு இறைவன் விட்ட வழி, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சென்று விட்டார். செல்லும் பொழுது இந்த கமலமாமுனி அங்கே போய் இறைவனை பார், ஒரு பூ வைத்தேன் என்று பொய் சொல்லுகிறாயே என்றார். ஆமாம் சாமி, ஒரு பூ தான் வைத்தேன், ஒரே ஒரு தாமரை பூ. நீ இறைவனை தரிசித்துட்டு என்னிடமா பார்த்தால் அந்த இறைவனுடைய திருமேனி முழுவதும் அப்படியே வெண்தாமரை அலங்காரம், வெள்ளை தாமரை, செந்த தாமரை, கமகம என்று சாம்பிராணி புகை, பார்த்தால் பிரசாதம் கமகம என்று சர்க்கரை பொங்கல், இப்படியெல்லாம் அருகிலே ஆவி பறக்க இருந்ததை பார்த்து அதிசயித்து போனார் அந்த வியாபாரி. என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. எல்லாம் இறைவனுடைய லீலை என்று நினைத்து, இந்தா என் கையாலே உனக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்குறேன்னு, அப்பொழுதும் அந்த வியாபாரி அங்கே இருந்த ஒரு இலை, அதுதான் தாமரை இலை, அந்த தாமரை இலை வைத்து அங்கே வந்த ஒரு பக்தருக்கு கொடுத்தான். ஏப்பா, நான் உன்னை சாப்பிட சொன்னேன், நீ வரவங்களுக்கு கொடுக்குறீங்க. இல்லை சுவாமி, நீங்கள் அப்படி தானே செய்வீங்க, அதனால் நீங்கள் எனக்கு கொடுக்கும்போது நான் வாங்கி உங்கள் கையிலேருந்து அவங்கக்கிட்ட கொடுக்கல, தவறு ஒன்றும் இல்லைன்னு நினச்சேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க, நீ செய்தது சரியே. காரணம், இன்றைக்கு விசாக நட்சத்திர தேவதை இங்கே வணங்குகின்றது. உன்னுடைய பித்தர்கள் வந்து விட்டார்கள். நீ அவர்கள் வைத்த இலையில் மீதி இருந்த அந்த சர்க்கரை பொங்கல் பிரசாதத்தை இதோ பார், காக்காய்கள் கூட்டமாக வந்து எடுத்து செல்லுகின்றது. ஆக உனது பித்தர்களும் உனக்கு துணை செய்து ஆசீர்வாதம் செய்து வருகின்றார்.
நீ முன்பு இருந்ததை விட பல கோடி மடங்கு உயர்ந்த ஒரு நிலைக்கு வருவாய். உன் பெயர் என்றென்றும் இங்கே கல்லால் எழுதப்பட்டுவிடும். நான் இருக்கும் வரை நீ இருப்பாய். நீ இருக்கும் வரை, இந்த உலகம் இருக்கும் வரை உன் பெயர் வெளியில் வராமல் நீ ராஜயோகத்தை ராஜாவை போல இருப்பாய் என்று சொன்னார். அப்படி விட்டு இவர் கேட்டார், அந்த வியாபாரி, எல்லாம் நடந்த கதை, இதெல்லாம் முன்பு விளக்கமாக கொடுத்தோம், இதுபோல் எல்லோருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதானே? தாராளமாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் வைகாசி மாதத்திலே இந்த தியாகராஜர் ஆலயத்திலே மேற்கு கோபுரத்துக்கு அருகிலே கமலமுடி இருக்கின்ற இடத்திலே உள்ள ஆனந்தீஸ்வரரை யார் ஒருத்தர் அபிஷேக ஆராதனையுடன் கூடி தாமரை மலர்களால் முழுமையாக மறைத்து அர்ச்சனை செய்து அபிஷேக ஆராதனை செய்து புது வஸ்திரம் சார்த்து கமகம என்று ஒரு சர்க்கரை பொங்கல் படைத்து கேசரி படைத்து அதை தாமரை இலையிலே வைத்து வருகின்ற அடியார்களுக்கு அன்னதானம் இட்டு காக்கைக்கு யார் ஒருவர் அதே போல் தாமரை இலையிலே உணவு வைக்கின்றார்களோ அவர்களது பித்ரு சாபங்கள் முழுமையாக நீங்கி குபேர செல்வ யோகம், ஆரோக்கியம் கிட்டும். அதை விட என்ன வேண்டும்? ஆரோக்கியத்துடன் ஐஸ்வர்யம். பணம் வைத்திருந்தால் அதை செலவு செய்வதற்கு உனக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டுமே, உழைக்க வேண்டுமே. அப்படி வழிபட்டவர் தான் இன்றும் இந்த தியாகராஜர் ஆலயத்தை நிர்வகித்து வரும் முக்கியத்தில் ஒருவர். நாங்கள் பேர் சொல்ல விரும்பவில்லை, இதெல்லாம் ராஜ பரம்பரை இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் வருகின்ற வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் வருகின்றது. ஆங்கிலம் இப்பொழுது 29 மே மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை 9:52 முதல் மறுநாள் காலை, அதாவது மதியம் 1 மணி, மறுநாள் சனிக்கிழமை 1:55 வரை விசாக நட்சத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி யார் ஒருவர் தாமரை மலரால் இறைவனை அர்ச்சித்து வழிபட்டு அஷ்டோத்திரங்கள் சகசிரநாமங்கள் ஓதி அன்று மறுநாள் 2 நாள் 1க்கு 2ஆக பலனை கிடைக்கின்ற சனி தோஷத்தையும் நிற்கின்ற மறுநாள் சதுர்தசி வருகின்றது. தொடர்ந்து உடனே அந்த சதுர்தசி கழிந்தவுடனே என்ன செய்கின்றது? உடனே பௌர்ணமியும் வந்து விடுகின்றது. உடனே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏன் எதிர்பாராத விதமாக மதியானம் சதுர்தசி 11:59 12 மணியை வச்சுங்களேன், அனுஷ நட்சத்திரம் வருகின்றது. சேர்ந்து குபேர செல்வயுகத்தை பெற்று நீங்கள் நீரோடி வாழ்வதற்கு இது பல வருடங்களாக நடந்து கொண்டிருப்பது பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு சொல்ல மாட்டார்கள், மறைத்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். உங்களுக்கு ஞாபகத்திற்காக முதல் நாளே உங்களது வயதுக்கு ஏற்ற தாமரை மலர்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே காம்போட முழுசாக கொடுக்காதீங்க. அந்த பூவை நன்றாக பிரித்து மலர்ந்த நிலையிலே கொடுத்து முன்னேற்பாடுகள் ஆலயத்திலே முன் அனுமதி பெற்று நீங்கள் வரிசையாக நின்று எல்லோருக்கும் அன்னதானம் பண்ணுங்கள். கேசரி, சர்க்கரை பொங்கல் நீங்களும் அருந்துகள். காக்கைக்கு வையுங்கள். காக்கை பரணி சித்தர் வருவார். வைகாசி பூரண மகரிஷியும் அங்கே மனித உருவத்தில் ஸ்தூல சூக்ஷ்ம காரண காரிய வடிவத்தில் கமலமுனியும் சேர்ந்து வந்து உங்களுக்கு அற்புத ஆட்சி தருவார். பல கோடி மகான்கள் நடந்து, ஏன் தியாகராஜரே நடந்து சென்ற, ஞான சம்பந்தரே நடந்து சென்ற இப்படி அற்புதமான புண்ணிய பூமியே திருவாரூர் வளாகம். இந்த கமல ஆலயத்திலே ஒரு முறை கண்டேன் கமலாலயம், சுற்று பிரகாரத்து கல்லு தேரடகம் சுந்தரமூர்த்தி நாயனார் கோவிலும் சுற்று 63 வசித்திட எண்ணுக்கடங்காத சிவலிங்க தரிசனம் கண்டேன் கமலாலயம் என்று ஒரு பாட்டு உண்டு. அப்படி நீங்கள் அற்புதமாக வாழ்வதற்கு, வாழ்க்கையில் வளம் நிறைந்த வாழ்வு, பல ஊர்களிலிருந்து எல்லோரும் சேர்ந்து வாருங்கள். அருகில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் உங்களது நண்பர்கள், தெரிந்தவர்கள், ஏன் ஜோதிடர்கள் இதை எடுத்து சொல்வதில்லை. மிக வேதனையாக இருக்கிறது. ஏன்? அவர்களுக்கு என்ன வேணுமா பண்ணிக்கொள்ளட்டும். 4 இடங்களிலே இறைவனுடைய திருக்கல்யாணங்கள், அந்த ஆலயத்தினுடைய உற்சவங்களை உங்களது நாடி ஜோதிடம் எத்தனையோ பெயர் புகழ்பெற்ற ஜோதிடர்கள் என்று காட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் சொல்வதில்லை, ஒரு சிறு வட்டத்தை போட்டு விட்டார்கள். ஏனென்றால் இவர்களுடைய கிளைண்ட் ஓடி போட்டானா என்ன பண்ணுறது என்று நினைக்கிறார்களோ என்னவோ, எங்களுக்கு தெரியாது. கடவுள் மேலே ஒருத்தர் இருக்கின்றான். ஆகையினால வேதம் எல்லோருக்கும் பொது. வியாச மகரிஷி இன்னாருக்கு தான் வேதம் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. ஜோதிஷம் என்பதும் சாஸ்திரம் என்பதும் எல்லோருக்கும் உரித்தானதே. நீர் எப்படி அது தியாகமயமாக மலையிலிருந்து மழையாக ஆறு குளம் ஏரி எல்லாம் செல்லுகின்றதோ அது போல வேதம், இறைவன்
சாஸ்திரம் எல்லோருக்கும் தர்மம் பொது. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையிலிருந்து தவறினால் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரங்களும் வந்துவிடும். ஆகையினால் இப்படி நல்லாட்சி கற்பு நெறி தெரிய தவறாத நங்கையர்கோர் மழை, கற்றறிந்த சான்றோர்க்கோர் மழை, நல்லாட்சி செய்கின்ற மன்னனுக்கும் ஓர் மழை. இப்படி நல்ல ஆட்சி செய்ய இருக்கின்ற மன்னனுக்கும் இந்த மழை பெய்யும். கவலைப்படாதீர்கள், மழை இப்பொழுதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிடும். வெயில் தணிந்துவிடும். குழு குழு என்றிருக்கும் அருகில் உள்ள கோசாலையில் பசுமாட்டுக்கு சக்கரை பொங்கல் கொடுத்தா பல கோடி தேவதைகளை நீங்கள் நேரடியாக சாப்பிட வச்சுட்டீங்க, விருந்து சாப்பாடு. அப்படியெல்லாம் செய்யுங்கள். பாதுகாப்பாக, எச்சரிக்கையாக, எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்கள். உங்களுக்கு அளவற்ற செல்வத்தை தருகின்ற வைகாசி விசாகம் இப்படி பரிபூர்ணமாக வாத்தியார் வந்து இருந்து ஆரம்பித்து செய்து கொடுத்த ஒரு திருநாளே வைகாசி பூர்ண மகரிஷி வருகின்ற இடம். ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் அன்னத்தை அந்த முருகனுக்கும் படைத்து தாமரையிலே திருப்பி வைக்க வேண்டும். நீர் ஒட்டாத பகுதியில் வைக்கக்கூடாது. காரணம், அது துறவர்களுக்கு, துறவிகளுக்கு, துறவு மேற்கொண்ட சந்நியாசம் மேற்கொண்டவர்களுக்குத்தான் பற்றில்லாத இடத்தில் வைப்பார்கள். நீங்கள் அப்படி வைக்கக்கூடாது. பின்பக்கம் கொஞ்சம் பாசி அழுக்கு ஒட்டியிருந்தாலும் நல்ல துணியினால் அந்த தாமரை இலையை துடைத்து அதில் வையுங்கள். நீங்களும் தாமரை இலையில் யார் ஒருத்தர் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் இன்று பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய நிபுணர்கள், உலக மகா மேதாவிகள், உலக பணக்காரர்கள் என்று கொண்டாடுகின்றோமே. அப்படி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்கின்றது. குரு பெயர்ச்சி ஆனது நமது ஆசிரம பஞ்சாங்கப்படி ஜூன் மாதம் 1 தேதி என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். அந்தந்த ஊர் ஆலயத்தில் நடக்கும் குரு பெயர்ச்சியும் கொண்டாடலாம். 1க்கு 2ஆக பலன்கள் வந்து சேரட்டுமே. இன்ன ராசிக்குத்தான் உயர்வு, இந்த ராசி கஷ்டப்படுவார்கள் என்று சொன்னால் நம்பவே வேண்டாம். குரு யாரையும் கெடுத்தவன் கிடையாது. ஒழுங்காக நடக்கும்போது அதற்கு உள்ளதை கொண்டுப்பாக கொடுப்பான். இல்லை என்றால் நாம் உழைத்ததற்கு, நாம் செய்ததற்கு உள்ள பலனை குரு பகவான் தருவான். அதனால் வைகாசி விசாகத்தை சீரும் சிறப்புமாக, ஏன் அண்ட நிறைய பாலை, கறந்த பாலில் பால் பாயசம் பண்ணி வருங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமே. கீர் என்று கொடுப்பாங்க வடநாட்டிலலாம், வட தேசத்துலாம். அது மாதிரி கொடுங்க, மனமகிழ்ந்து செல்வார்கள். நீங்கள் அடுத்த வருஷம் வைகாசி விசாகம் வருவதற்குள்ளே பல வீடு, வாசல், கல்யாணம் எல்லாத்தையும் கட்டி முடித்து நல்ல விதமாக இருப்பீர்கள். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய லாலா அருணாச்சலா.